காதோடு தான் நான் பேசுவேன். என்னோட பையனுக்கு வந்து வயசு 18 ஆகுது. என்னோட சின்ன 2 பையனுங்க எனக்கு. ம் ஒரு ஒரு பையனுக்கு 18 வயசு, ஒரு பையனுக்கு 10 வயசு ஆகுது மேடம். சரி. பெரிய பையன் பாத்தீங்கன்னா நல்லா அமைதியா நல்லா இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ரொம்ப கோபம் வருது. ம் வாழ்வாள்னு கிடந்து கத்துறான். ஆனா அவனுடைய முழுமையான கோபம் வந்து என்ன மட்டும்தான் அதிகமா பாதிக்கிற மாதிரி. போமா வெளியில போ நீ அப்படின்னு சொல்றான். சாப்பிட மாட்டேங்கிறான். ஏப்பா சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேட்டா, நீ சாப்பிடாத, நான் எது சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். அப்படின்னு சரி நீ இப்படியே எப்படிப்பா எத்தனை நாளைக்குப்பா சாப்பிடாம இருப்ப அப்படின்னு கேட்டா, நான் சாகிற வரைக்கும் சாப்பிடாம இருப்பேன், நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீ சாப்பிடாமலே சாவு அப்படின்னு சொல்றான். சரி, இப்போ என்ன படிச்சிட்டு இருக்காரு? பாலிடெக்னிக் போயிட்டு இருக்காங்க மேடம். என்ன ஃபர்ஸ்ட் இயரா? இல்ல 2வது வருஷம் படிக்கிறான். சரி, இப்போ உங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது, மனஸ்தாபம் வருது, உடனே அவர் சாப்பிட மாட்டேன்ட்டு போறாருல்ல? ஆமா மேடம். சரி, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க படுக்க வேண்டியதா, நீங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அவன் மேடம் அவன் சாப்பிடாமலே இருக்கான் மேடம். இருங்க. சரி, கரெக்ட். அவருக்கு பிடிக்கல முன்னாடியே நிக்கிறப்போ அது வந்து அவனோட பேசுறது ஃபுல்லா. சரி, ஓகே. இல்லம்மா, இப்போ நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க. சண்டை போட்டோன்னா அவருக்கு சாப்பிட பிடிக்கல, அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கும் பிடிக்கல சாப்பிடாம போய் தூங்குங்க, அடுத்த நாள் சரியாயிடும். இப்போது ஒருத்தருக்கு மனசு கஷ்டம் இருக்கும்போது எதுக்கு போய் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு? அப்போ ஒன்று வந்து சண்டை போடக்கூடாது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சண்டை போடுறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணணும். அந்த அளவுக்கு போய் ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ப்ரெஷர் பண்ணீங்க அப்படின்ற போது ஒருத்தருக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அப்போ ஃப்ரீயாக விட்டுடணும். சாப்பிடாம இருந்தால் என்ன போகுது? ஏதோ ஒரு இடிபாடுக்குள்ளே ஒரு ஆள் வந்து 3 வாரம் சாப்பிடாம இருந்திருக்கான். ஸோ ஆனால் இந்த அம்மா அப்பா வீட்டில் பண்ணுற ட்ராமா மட்டும் இருக்கு. இந்த பிள்ளைங்க ஒரு வேளை சாப்பிட்லன்னா கொய்யோமையோன்னு அழறது. எதுக்கு அவ்வளோ ட்ராமான்னு கேட்குறேன். அவனுக்கு பசிக்கிறதுன்றபோது அவனை விட்டுட்டிங்கன்னா, அவனை கம்முன்னு விட்டுட்டிங்கன்னா தானாக வருவான். எத்தனை நாளைக்கு பசி தாங்குறாங்கன்னு பார்ப்போம். இல்ல மேடம், அது மாதிரி வரான். அவன் வந்து கத்துறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான், ரொம்ப நல்ல பிள்ளை தான், ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் அது மாதிரி கத்துறான். அது எனக்குள்ள பயம். அவனுக்கு ஏதாவது மனசு பாத்துக்கணும், பிள்ளைக்கு ஏதாவது இது இருக்கும். ஏதோ கண்ட்ரோல் பண்றீங்க, யாரோ எங்கேயோ கண்ட்ரோல் பண்றீங்க அவனை ரொம்ப. நீங்களோ உங்க வீட்டுக்காரோ யாரோ ரொம்ப கண்ட்ரோல் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனா அவனுக்கு கேட்டதெல்லாம் நிறைவேறும் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப கோபம் வருது. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் அவன் அந்த மாதிரி ஆகுறான். அதாம்மா, நாங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி அவன்கிட்ட பேசணும் அந்த மாதிரி நேரத்துல எனக்கு அந்த அறிவுரை மட்டும் போதும் மேடம். அந்த மாதிரி நேரத்தில் அமைதியாக விட்டுடுங்க, எதுவும் ப்ரெஷர் பண்ணாதீங்க. இப்போ அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து கத்துறான் அப்படின்னா அப்போ இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் அமைதியாக விட்டுடுங்க. ஒரேடியாக வந்து பணிந்து போகணுன்னு கிடையாது. அதே நேரத்தில் ஒரேடியாக ஆர்கியூ பண்ணி பண்ணி ப்ரெஷரைஸும் பண்ணக்கூடாது. இப்போ கடைசியாக எந்த விஷயத்துக்கு அவ்வளோ சண்டை வந்தது நினைவுபடுத்தி சொல்லுங்க. அமாவாசை அன்னைக்கு விரதம் மேடம். அன்னைக்கு வந்து முட்டை கேட்டா மேடம். அசைவம் அன்னைக்கு சமைக்க கூடாதுப்பா விரதம் அப்படின்னு சொன்னோம். அப்பனா வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம போயிட்டான். சரி, அவ்வளோதானே. சரி, சாப்பிடாம போட்டோம். நீங்கள் ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சரி விரதம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் இல்லையா? அவனுக்கு வந்து அந்த அமாவாசையில் அதில் பிலீஃப் இல்லை. சரி, வீட்டில் வந்து இப்படி ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குது, ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற போது நாம் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையை வந்து அவன் மேலே திணிக்கக்கூடாது. சரி, அவன் வந்து இப்போ உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்றாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நம்ம சில பேருக்கு தான் இந்த நம்பிக்கையெல்லாம். அப்போ உலகத்தில் எத்தனையோ பேர் அமாவாசைக்கு கோழியை வெட்டி சாப்பிட்றாங்க, ஆடு வெட்டி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஸோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, ஒரு இதுதான், ப்ராக்டிஸ் தான். சரி, இது வந்து அவனா நல்லதுங்கிறீங்களா? இல்லை, ஒன்று வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு, சரி அவன் முட்டை கேட்குறான், சரி வச்சு கொடுப்போம், சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுக்கறது தப்பு கிடையாது. உங்களோட நம்பிக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் விரதம் இருந்துக்கலாம், நீங்கள் சாப்பிடாமல் இருந்துக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ அவனுக்கு வந்து அந்த நம்பிக்கையெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறான், அதனால தான் அவன் கேட்குறான். இப்போ சப்போஸ் அவனுக்கு வந்து அம்மாவோட நம்பிக்கை வந்து முக்கியம் அப்படின்னா அப்போ அந்த பசங்க வந்து இந்த மாதிரி குதர்க்கமாக கேட்கவே மாட்டாங்க. இன்றைக்கி அம்மாவாசை பண்ணால் ஐயோ சாரிம்மா இன்னும் நாளைக்கு செஞ்சு கொடுமான்ட்டு போயிடுவாங்க. அப்போ எங்கே வந்து அம்மாவுக்கு வந்து விரதம் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் வீம்பா வந்து முட்டையை வச்சு கொடு அப்படின்னு கேட்கும்போதே அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாத்வீகம் கிடையாது. நீங்கள் உங்கள் பையன் ரொம்ப அமைதியான பையன் நினைக்கிறீங்க, கிடையாது. அவன் ஒரு புரட்சிக்கார பையன். ஓகே, அவன் வந்து உங்கள் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேறன்னு எதிர்த்து பேசுகிறான். அவனுக்கு அக்ரியபிள்னஸ் இல்லை, ஒத்து போகிற மனப்பான்மை இல்லை அவனுக்கு.
அப்ப வந்துட்டு இருந்து நம்ம கொஞ்சம் விலகிதான் இருக்கணுங்களா? இல்ல அமைதியா விலகி இருக்கிறது இருக்கணும்னு தான் கிடையாது. நல்லது. நீங்க உங்களத திணிக்கிறீங்க. நீங்க உங்களோட நம்பிக்கையை திணிக்கிறதுக்கு அவன் ரொம்ப கோவத்த காட்டுறான். ஸோ நீங்க ஒண்ணு சரிங்க வந்து மேடம். சரி அவன் முட்டை கேட்டானா, சரி ஓகே வச்சு குடுத்துடணும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்ன இப்ப ஆயிட போகுது? முட்டை குடுத்துட்டா இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது. இதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா, மனநோய் வரைக்கும் போகும். மனநோய் மருத்துவர் வரைக்கும் போகும். எதுக்கு இவ்வளோ சண்டை வீட்ல? அதனாலதான் மேடம் பயமா இருக்கு எனக்கு ரொம்ப. எனக்காச்சும் அமைதியா இருந்துகிட்டே இல்ல இருக்கான். ஆனா நீங்க அவன் அமைதியா இருக்கிறது இல்லம்மா. நீங்களும் நம்ம தானம்மா சண்டை போடுறீங்க. நீங்களும் தானம்மா ஒத்து போல. அவன் வந்து ஒரு முட்டை கேட்குறான். அதை வச்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறேன். நீங்க தானம்மா சண்டையை கலப்புறது. அவன் கலப்பலையே. நீங்க தானே இன்னைக்கு அமாவாசை வச்சு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டது. யார் சண்டை போட்டா? என்ன தம்பி அவன்தான் மேடம். அவன் தானா? ஐயன்தான். யார் சண்டை போட்டா? நீங்களா அவனா? அவன்தான் மேடம் கட்டிட்டு போயிட்டான். ஆமா நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னது நீங்க தானம்மா. நீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? சரிங்க மேடம். அவன் வந்து முட்டை வேணும்னு கேட்குறான். வச்சு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நீங்கள் வந்து இன்னைக்கு அமாவாசை அது இதுன்னு நீங்கள் சண்டை போட்டீங்கல்ல, ஆர்கியூ பண்ணீங்கல்ல. ஆமா. அப்போ உங்கள் மேலே என்னன்னு தப்பு இருக்கு? சரிங்க மேடம். அதான் அவனோட இதெல்லாம் முழுசா பாத்தீங்கன்னா நீதான் என்னோடது. சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கத்துவான். நீதான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்ம அதுதான் எனக்கு சரி நம்ம மேல என்ன இருக்கும். உங்கள் மேலே தப்பு இருக்கும். நம்மளே நம்மள உங்கள் மேலே நிறைய தப்பு இருக்கும். உங்களுக்கு புரியல அது. அதாவது உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நான் ஓகே அதர்ஸ் நாட் ஓகே அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்க கொடுக்க இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப பதட்டம் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஒன்று வந்து நீங்கள் உங்களோட பவுண்ட்ரிஸ் கிளியராக வச்சுக்கணுமா? அப்போ என்ன பண்ணணும்? தம்பி பாருப்பா உனக்கு முட்டை வேணுமா? ரைட் ஓகே இந்த பாரு தண்ணி வை, முட்டையை போடு, கொதிக்க வை, சாப்பிடு அப்படின்னு டைரக்ஷன் சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்கள் ஆம்பளை பசங்களை வளர்க்க மாட்டீங்க நீங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி வளர்க்கணும். முட்டை தானே தாராளமாக போட்டு சாப்பிட்டுக்கோ, நான் இன்னைக்கு தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்றுமே சண்டை போட முடியாது அவனால். சரியா? அதை நீங்கள் ஃபஸ்ட்டே நல்ல தனமாகவே சொல்லி கொடுத்துடணும். இப்போன்னு கிடையாது, எப்போவுமே சொல்லி கொடுங்க சமைக்கிறதுக்கெலாம். ஸோ அப்போ அவனுக்கு வேண்டியது அவன் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம், உங்களுக்கு வேண்டியது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. இந்த சண்டையே கிடையாது. ஸோ அப்படி இல்லைனாக்கா இப்போ அம்மாவை நம்பி நம்ம இருக்கோம் அப்படின்ற போது அப்போ பிள்ளைகளுக்கு வந்து அம்மாவோட ஒத்து போகிற குணம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அம்மாவுக்கு வந்து பிள்ளையோட ஒத்து போகிற குணம் இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே 2 பேருக்குமே ஒத்து போகாத குணம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செய்கிறது தான் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவனுக்கு வந்து நாம் செய்கிறது என்ன தப்பு அப்படின்னு அவனுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ இது ரொம்ப நாள் உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி வாக்குவாதம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்து அது வெடிக்குது. ஸோ டெய்லி ஒன்றும் சுமூகமாக போகிற மாதிரி இல்லை, ஏதோ பிரச்சனை சேர்ந்துட்டே போய் ஒரு பாயிண்டில் வந்து வெடிக்குது. இப்போ வந்து அவனோட கோவத்துக்கு வந்து அந்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நிறைய சர்ச்சைகள் வீட்டில் வந்து நிறைய ஒத்து போகாமல் இருக்கிறது. நீங்களும் ஒத்து போகலை, அவனும் ஒத்து போகலை, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டேங்கிறீங்க. சரிங்க மேடம். ஸோ அப்போ வந்து அதில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நமக்கு உறவு தான் முக்கியம். நமக்கு வந்து நம்ம வந்து அவங்க தம்பி மாற்ற விருப்பத்துக்கு எதுவும் நம்ம மாற செய்யறது இல்ல. இருந்தாலும் சமயத்துல அது மாதிரி கத்தும்போது பயமா இருக்கு. நம்ம என்னடா செஞ்சோம், ஏதாவது தப்பு இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம். இப்போ நீங்கள் சொன்ன இன்சிடெண்ட்டில் உங்கள் மேலே தான் தப்பு. சரிங்க. சரியா? அவன் 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 எங்கேயோ ஒரு கோவத்தோடு தான் வரான். சரி இன்னைக்கு போய் நம்ம முட்டையை கேட்போம், மாட்டேன்னு சொல்லுவா, இன்னைக்கு சண்டை போட்டு தீர்த்துடலான்ற ஒரு ஐடியாவோடு தான் வந்திருப்பான். சரிங்க மேடம். அவன் எப்பவுமே செய்ய மாட்டேங்கிறான். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கோவம். இல்ல அதுதான்மா அவன் இது 2 பேருக்குமே உங்க 2 பேருக்குமே பண்பியல் தொகுப்புல கோளாறு இருக்குமா. 2 பேருமே அப்படியே ஒரு கோவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க, ஒரு ஒத்து போகாம தன்மையை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க. கரெக்டாக நேரம் பார்த்து அடிக்கிறீங்க, சண்டை போட்டுடுறீங்க. அவனுக்கு தெரியும் என்னைக்கு கேட்டு என்னைக்கு சண்டை போட்டால் இது வெடிக்கும், நம்ம கோவத்தை காட்டலாம் அப்படின்ட்டு. சரி அதுக்கு அடுத்தது வந்து சரி அவன் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் மேலே தப்பே இல்லை, நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. அவன் அமாவாசை அன்னைக்கு வந்து முட்டையை கேட்டது அவன் மேலே தப்பு. ஸோ அதுக்கு அவன் வந்து கோச்சிக்கிட்டு போனான்னா போகட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சூப்பர். அப்போ தைரியமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ பட்னி கடக்கட்டும், என்ன செத்தா போயிட போகிறான், என்ன பொல்லாத்தனம், நல்லா தெரியும் இல்லை அம்மா வந்து விரதம் இருக்கான்னு, அப்புறம் எதுக்கு வந்து இப்படி தொல்லை பண்ணுறது. அப்படி சில அம்மாக்கள் இருப்பாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு வந்து டைரக்ஷன் கரெக்டாக தெரியும். அப்போ கரெக்டாக அவங்களே வழிக்கு வருவாங்க. அவங்களே சரி நாம் தொல்லை பண்ணக்கூடாது, இனிமேல் நமக்கு வேணும்னா நாம் தான் கேட்கணும், மற்றவங்களோட ப்ராக்டிஸை நம்ம மதிக்கணும், மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ உங்களை மாதிரி அம்மாக்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக். ஒரு பக்கம் வந்து சண்டை போடுங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த அம்மா சென்டிமெண்ட்டு
சாப்பிட்லன்னா ஐயோ எனக்கு உயிரை போயிடும்பா, நீ சாப்பிட்லன்னா நான் செத்து போயிடுவேன்பா, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், நீ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவீங்க பிரச்சனையை. ஸோ அவ்வளோ ட்ராமா அது மாதிரி தேவையில்லை. இல்லாம கொஞ்சம் விலகியே இருக்கணுங்கிறீங்க. ஆமாம், அவ்வளோ ட்ராமா தேவையில்லை. நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அதில் நீங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் இப்போ இது வேண்டான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல தகுந்த ரீசன் இருக்குது, அதுக்கு நான் நிற்பேன். இவன் என்ன பயமுறுத்தினாலும் நான் மாற மாட்டேன். அவன் என்ன வேணா பண்ணட்டும், சாப்பிட மாட்டேன்ட்டோம், என்ன வேணா பண்ணிட்டோம், என்ன பண்ணாலும் அது அவனுக்கு தான் நஷ்டம். நான் எதுக்கு வருத்தப்படணும், நான் எதுக்கு குற்ற உணர்வு வச்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அதே மாதிரி. தம்பிக்கு வந்து இது மாதிரி ஏதாவது மனசு ரீதியா ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோன்னு ஒரு பயம். இந்த மாதிரி உங்க கூட சாதாரண விஷயம்னா அது வந்து நானும் கொஞ்சம் பாத்துக்குவேன் மேடம். அது வந்து எனக்குள்ள ஒரு பயம், ஏதாச்சும் பிள்ளைக்கு ஏதாவது இருக்குமோ என்னமோன்னு ஒரு பயம். உங்களால இருக்கும், உங்களால கூட இருக்கும் அவனுக்கு பிரச்சனை. சரி. அவனுக்கு பிரச்சனை இருக்கு. பட் அது வந்து டைனமிக்ஸ், பர்சனாலிட்டி ப்ராப்ளம். உங்களுக்கும் அவனுக்கும் ஒத்துப்போகாமை நிறைய இருக்கு. சரி. அதன் காரணமாக கூட அவனுக்கு அந்த மன அழுத்தம் வரலாம், கவன ஈர்ப்புக்காக பண்ணலாம், ஒரு நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு உங்கள் மேலே அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத போகும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. இப்போ இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் மாறணும். அவனை மட்டுமே குறைன்னு நினைக்கிறத விட்டுட்டு, எனக்கு என்ன குறை, நான் எப்படி சண்டை இல்லாமல் இருக்கிறது, நான் எப்படி ஒத்து போகிறது, எல்லாத்தையுமே பிரச்சனைக்கு கொண்டு போகாமல் பிரச்சனை ஆகாமல் எப்படி நான் வந்து இதை அமைதிப்படுத்து. நமக்கு உறவு தான் முக்கியம், ப்ராக்டிசஸ்லாம் அடுத்த விஷயம். வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி ஒத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்லது. ஏன்னா வீட்டில் வந்து இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து நெறிகள், வேல்யூஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒத்து போகாமல் இப்படி ரெபலியனாக புரட்சிக்காரனாக மாறிட்டாக்கா அது ஒரு பெரிய வார் மாதிரி ஆகிடும், போர்க்களம் மாதிரி ஆகிடும் வீடு. அது ரொம்ப இன்றைக்கி எல்லா குடும்பத்துலேயும் இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு யூனிட்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பா பிள்ளைங்கன்னா எல்லாருக்கும் ஒரே வேல்யூஸ், ஒரே நெறிகள், இதுதான் நம்மளோட விதிகள், இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி பிள்ளைகள் ஒத்துப்போக மாட்டேங்கிறாங்க அம்மா அப்பாவோட. அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த மாதிரி புரட்சிகள் ஆரம்பித்து வெளியில் வந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டு எங்கே போனாலும் சண்டை போடுறது, எங்கே போட்டாலும் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்காங்க.